அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய அதாவது இந்த வாரத்தில் எந்த தேதியில் வேணுனாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, இல்லை தனியார் வங்கிகளிலும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளாக இருந்தாலும் சரி, எந்த வங்கிகளாக இருந்தாலும் நீங்கள் எந்த வங்கிகளில் உங்களுடைய நகைகளை 5 சவரனுக்குள்ள 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகைக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சரிங்களா. இந்த 6000 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார், இதற்கான ஒரு முழுமையான தகவலும் அப்டேட் தான் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலுமே இந்த பெயர் பட்டியலில் அதாவது இந்த வீடியோவில் இடம்பெற போகுதுங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே தான் நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வீடியோ அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாங்க சரிங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் தகவலை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவள் நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்கன்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்கள தான் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அவங்க யார் யார், அதற்கான காரணமும் விளக்கத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டில். ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை அதாவது 5 பவுன் வரை இருந்தால் மட்டுமே அவர்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா 5 பவுனுக்குள்ளே இருக்கணுங்க. அதாவது 4 பவுனு ஒரு 80 சென்ட் அந்த கிராமில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். 40 கிராமுக்குள்ளே 38 சவரன் 38 கிராம் இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா 39 கிராமு கூட இருக்கலாம் சரிங்களா. 40 கிராமுக்கு 41 கிராம் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்குள்ளவே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். 5 சவரனுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் சரிங்களா. ஸோ அதற்கான காரணமும் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியல் பார்த்தாச்சு. இப்போது நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதுக்கான காரணமும் பார்ப்போம். உங்களுக்கு இதில் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா,
40 கிராமுக்குள்ள 40 கிராமுக்கு உள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள். அதே தான் சேம் ஆப்போசிட்டா 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 40 கிராமுக்கு மேலே 41 கிராம் 42 கிராம் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றது தான் இந்த தகுதி இல்லாதவங்களுடைய வாதமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதற்கான காரணமும் பார்ப்போம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. ஆதார் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுக்காதவங்களும் சரி, தவறாக வழங்கியவர்களும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அவர்களுடைய ஊழியர்களுக்கும் சரிங்களா தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நகைக்கடன் தொகையை முழுமையாக நீங்கள் செலுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே போல் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அதே போல் போலி நகை வச்சுருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட அட்ரஸ் ஓகேங்களா, அதாவது ரேஷன் அட்டை கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்டையில் அட்ரஸ் வந்து தமிழக அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ இதற்கான தள்ளுபடி இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே, இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுங்க உங்களுடைய நகைக்கடன்கள். ஸோ எந்தெந்த வங்கிகளை நீங்கள் உங்களுடைய நகைக்கடன் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் மீட்டு எடுத்துக்கலாம், எந்த விதமான காசும் கட்டாமலேயே. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.